ஹலோ guys, வெல்கம் டு சேனல் லிட்ரேச்சர் இன்சைட். இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் போமோட சம்மரி பார்க்க போகிறோம். இந்த போமோட ஆத்தர் வில்ஃப்ரெட் ஓவன். இவர் ஏர்லி 20th செஞ்சுரி இங்கிலீஷ் போயட் அண்ட் சோல்ஜரும் கூட. இவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அண்ட் வேர்ல்ட் வார் முடியும் போது தட் இஸ் 1918 இருந்தும் போயிடுறாரு. அப்போ அவருக்கு 25 years. இவர் ஒரு வார் போயட்னு சொல்லுவாங்க பிகாஸ் இவரோட போயமில் மோஸ்ட்லி வார் தீம்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் போகாம 1918 எழுதுறாரு, பட் 1919 பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அதை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடியே வில்ஃப்ரெட் ஓவன் வார்ல இறந்து போயிடுறாரு. இந்த போமோட டைட்டில், அதாவது ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங்கிற டைட்டிலை ஷெல்லியோட த ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு போம்ல இருந்து எடுத்திருக்காரு. 2 டெத் சோல்ஜர்ஸ் ஹெல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் இந்த போமா அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த போமோட சம்மரியை பார்த்துடலாம். இந்த போயட் என்ன சொல்றாருன்னா, போர்க்களத்துல இருந்து தப்பிச்சு நான் ஒரு டனல்குள்ள வந்துட்டேன். இந்த டனல் ரொம்ப டார்க், டீப் அண்ட் க்ளூமியா இருக்கு. இந்த டனல் ரொம்ப பழைய அண்ட் போருக்கு பழகின டனல் போல இருக்குன்னு சொல்றாரு. இந்த டனல்ல இவர் நிறைய பேரை பாக்குறாரு. அவங்க எல்லாம் ரொம்ப அழுதுட்டு புலம்பிட்டு சஃபரிங்ல இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி இருந்தவங்களா இருக்கணும், இல்லைன்னா தட்டி எழுப்பக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்றாரு. அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் எழுந்து இந்த பொயட்டையே ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ரொம்ப உத்து பாக்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய வலி மிகுந்த கைகளை உயர்த்துறாரு. இப்படி கையை தூக்குறது பொயட்க்கு எப்படி இருக்குன்னா, அவரு தன்னை பிளஸ் பண்றதுக்கு கையை தூக்குற மாதிரி இருக்கான். இவரோட ஃபேஸ்ல ஒரு டெத் ஸ்மைல்ல இந்த பொயட் பாக்குறாரு. அந்த ஸ்மைல்ல இருந்தே இந்த பொயட்க்கு என்ன தெரிய வருதுன்னா, நான் நிக்கிற இடம் ஹெல், நம்ம இறந்து போயிட்டோம், இறந்துட்டு ஹெல்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த பொயட் ரியலைஸ் பண்றாரு. அதே சமயம் இந்த பொயட் இப்ப எழுந்தாரு இல்லையா, இவரோட ஃபேஸ்ல ஒரு பயத்தையும் அண்ட் ஹோப்லெஸ்னஸையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த பொயட் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹெல் பேட்டில் ஃபீல்ட் மாதிரிலாம் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. பேட்டில் ஃபீல்ட்ல தான் கன் ஷாட்ஸ், பிளட் ஷெட், வயலன்ஸ், அப்புறம் இந்த புகை மூட்டம்லாம் இருக்கும். பட் ஹெல் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம், எதுக்கு கவலையா இருக்கீங்க அப்படின்னு இந்த பொயட் கேட்கிறாரு. இந்த இடத்துல இந்த பொயட் வர ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. பிகாஸ் தான் கூட இருக்கிறது யாருன்னு இந்த பொயட்க்கு தெரியாது இல்லையா, ஸோ ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஒரு சோல்ஜர் தான். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் நிறைய ஹோப்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் உயிரோட இருக்கும் போது இருந்தது. அந்த ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இறந்து போய் இங்க ஹெல்ல இருக்கேன்னு நினைச்சுதான் வருத்தப்படுறேன். வைல்டஸ்ட் பியூட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. இங்க வைல்டஸ்ட் பியூட்டின்னு எதை மென்ஷன் பண்றாங்கன்னா, வார் ஃபீல்டு தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ வைல்டஸ்ட் பியூட்டியான வார் ஃபீல்டை நோக்கி போனேன். பட் அந்த பியூட்டி என்னோட டைமை பார்த்து மாக்கரி பண்ணிடுச்சு, அதாவது கிண்டல் பண்ணிடுச்சு. என்னோட டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் உயிரோட இருந்திருந்தா என்னை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் இப்போ நான் இறந்துட்டேன், நான் இறந்துட்டதால என்னை பார்த்து நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. அண்ட் நான் ஒரு முக்கியமான வேலையை முடிக்காம வந்துட்டேன்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த வாரோட அழிவுகளை பத்தி யாருக்கும் சொல்லாம வந்துட்டேன். போர்ல இருந்து போனவங்கள ஒரு புனிதமான ஒரு விஷயமா காமிச்சு போரை ரொம்பவே குளோரிஃபை பண்றாங்க. பட் வாரோட ஆரர் என்ன, ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு யாருமே எடுத்து சொல்லல. நானும் எடுத்து சொல்றதுக்குள்ள இங்க வந்துட்டேன். போரோட விளைவுகள் என்னன்னு தெரியாத வரைக்கும் இந்த அழிவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்றாரு. அண்ட் அவங்களோட வேகம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைக்ரஸோட வேகம் மாதிரி இருக்கான். மதில் சுவர் இல்லாத கோட்டைகளை நோக்கி போர் தொடுத்துட்டு போற முட்டாள்தனத்தை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அப்படி போறப்போ சேரியட் வீல்ஸ் எல்லாம் ரத்த கரைகள் படிஞ்சிருந்தா அதை நான் வாஷ் பண்ணுவேன். அண்ட் வார பத்தின உண்மைகளை சொல்லி அந்த சேரியட் வீல்ஸ் கரை படியாம பாத்துக்குவேன். விச் மீன்ஸ் வாரோட ரியாலிட்டி தெரிஞ்சா வார் நடக்காது, வார் நடக்கலன்னா சேரியட் வீல்ஸ்ல ரத்த கரை படியாது இல்லையா. ஸோ நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்றாரு. எதை காட்டி சொல்லுவேன்னா, வார்க்கு போறவங்களுக்கு பிசிக்கல் வூன்ஸ் இல்லைனாலும் மென்டலி நிறைய காயப்பட்டிருப்பாங்க அண்ட் நிறைய ட்ராமாஸ் இருக்கும் இல்லையா, அதை காட்டி போர் வேண்டான்னு சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஐம் த எனிமி யூ கில்ட் மை ஃப்ரெண்ட், அதாவது நீங்க கொன்ன உங்க எதிரி நான் தான் நண்பனே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பொயட் தான் இவரை கொண்டு இருக்காரு அப்படின்னு இந்த மூலயமா நமக்கு தெரிய வருது. ஸோ பேட்டில் ஃபீல்ட்ல எனிமியா இருந்தவங்க இப்போ ஹெல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இதை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, இந்த டார்க்கா இருக்கிற ஹெல்லையும் நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து ரொம்ப கோவமா கத்தியால குத்தி என்னை கொன்னீங்க,
அப்போ உங்க ஃபேஸ்ல எவ்வளவு கோவம் இருந்ததோ அவ்வளவு கோவம் இப்பவும் வார் வேண்டான்னு பேசும்போதும் உங்க ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றாரு. என்ன கொன்னுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் நானும் உங்களை கொல்ல வந்தேன். பட் நான் உங்களை கத்தியால குத்துறதுக்கு முன்னாடி நீங்க என்ன குத்திட்டீங்க. பட் இன்னைக்கு உங்களை யாரோ குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. லெட் அஸ் ஸ்லீப் நவ். நம்ம அமைதியா இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்ற மாதிரி இந்த போம் முடிஞ்சிருக்கு. தீம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் ஒன், பேட்ரியாட்டிசம், த ஆர்டர் ஆஃப் வார், டெத். இதெல்லாம் தான் இந்த போமோட தீம்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.